சென்னையில் மாணவர்களை புத்தக மூட்டைகளை ஏற்றி இறக்க கோரிய விவகாரத்தில் தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. சென்னை எம்ஜிஆர் நகரில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை புத்தக மூட்டைகளை ஏற்றி இறக்க வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை ஒரு மாணவனின் தந்தை நேரில் சென்று தலைமை ஆசிரியரிடம் தட்டி கேட்டார். அப்போது ஆவேசமடைந்த தலைமை ஆசிரியர் ராமராஜ் தந்தையிடம் மிகவும் தரக்குறைவாக பேசியுள்ளார். அத்துடன் மாணவனை அடுத்த ஆண்டு பள்ளியில் சேர்த்துக் கொள்ள முடியாது எனவும் மிரட்டும் வகையிலும் பேசினார். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கேன்சல் பண்ற உனக்கு இங்க இடம் கிடையாது, நீ எங்கனா போ, எம்எல்ஏ கிட்ட போ. சார் கவுன்சிலர் கிட்ட போ. சார் எம்எல்ஏ கவுன்சிலர் ஏன் சார் இருக்கிறீங்க? உங்களுக்கு இங்க இடம் கிடையாது. நான் என்ன சார், நான் பசங்க லோன் மேனா இல்ல உங்க சீட்டை கேன்சல் பண்ணு சார். பசங்க லோன் மேன் வேலைக்கு கூட்டி போனது யார் சார்? கூப்பிட்டாங்க கேளுங்க, நான் கூப்பிடல சார். நீங்க தான் சார் கூப்பிட்டீங்க. பசங்க லோன் மேன் வேலைக்கு கூட்டி போனது யார் சார்? சொல்லுங்க சார். நீங்க போங்க. யார் உங்க பையன்? யாரு? அவன்ல வரலங்கணும். யாரு? எதுங்க வரா? சார் லோன் மேன் வேலைக்கு ஏன் சார் கூட்டி போறீங்க? நான் கூப்பிடல. பசங்க லோன் மேன் வேலைக்கு கூட்டி போறீங்க? ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டானே. நீங்க ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன். ஸ்கூலுக்கு வந்ததுக்கு பசங்க தான் கூட்டி போறீங்க லோன் மேன் வேலைக்கு. கூட்டி போனீங்களா? பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா? கொடுத்துங்க, 70 ரூபாய் கொடுத்துங்க சாப்பாடு. எனக்கு வாங்கி கொடுக்கணும் சார் சாப்பாடு. மணி என்ன ஆகுது? இங்கேயே சாப்பிட டைம் என்ன சார் ஆகுது? டைம் ஆகுது. இங்கேயே சாப்பிட சொல்லிட்டேன். இவங்க சாப்பிடாம சாப்பாடு வாங்கி கொடுக்கல. நான் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன். அங்கேயே சாப்பிட சொன்னாங்க உங்க மிஸ். கடை எங்கேயுமே கடை இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து செத்து நான் என்ன பண்ணிருப்பீங்க? அது எதுக்கு வந்தாங்க தெரியாது. நான் வரலன்னு இருக்கணும். உங்களை கேட்டுக்கணும். சார் லோட் மேன் வேலைக்கு எதுக்கு சார் கூப்பிடுறீங்க பசங்களை? இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்தியர் வாலிபர் சங்கத்தினர் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மாணவர்களை பள்ளிகளுக்கான பிற வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தலைமை ஆசிரியர் ராமராஜ் நேரில் வந்து விளக்கம் அளிக்க கல்வித்துறை அதிகாரி சரண்யா ஹரி உத்தரவிட்டுள்ளார்.